பஞ்சர மீனம்மா நெத்திலி மீனம்மா நண்டம்மா. ஆதிகேசவா நில்லையா? காணாம போன என் சைக்கிள் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? கிண்டல, இந்த சைக்கிளை நான் காசு கொடுத்து வாங்கினேன். சுப்பையா சைக்கிள் நீ எப்படியா காசு கொடுத்து வாங்க முடியும்? எவன்டா அது சுப்பையா? நான் தாயா. நீதான் சுப்பையான்றதுக்கு என்ன சாட்சி? யோயோ இங்க வாயா, நான் யாருன்னு சொல்லு. என்ன சுப்பையா? எஸ்வி சுப்பையா. இப்ப என்னையா பண்ணணும்ன்ற? சைக்கிள குடியா. என்ன சைக்கிள குடியா? கிண்டலா? என்ன கிண்டலா? விளையாடுறியா? உன்கிட்ட விளையாடுறதுக்கு என்னையா இருக்கு? என்னையா வேணும்? கில்லி இருக்கா? இல்ல. டாண்ட் இருக்கா? இல்ல. பேட் இருக்கா? இல்ல. பாலாவது இருக்கா? என்னையா? யோ சைக்கிள கொடு இல்ல பணத்தை கொடு. நீ என்ன நடமாடும் கோர்ட்டா? யாரா இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவன் ஏமாத்திட்டான். என்னன்ற? பணத்தை குடியா. எவ்வளவு? 500. அவனும் 500. கூட்டணியா? அதெல்லாம் கிடையாது, 300 தான். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா குடியா. இது சத்தியமா என்னோட சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லி துண்டு தாண்டு. பணத்தை அடியா. இல்லையா, அலையாத. சத்தியமா இது சுப்பையா சைக்கிள் தான். இந்த தாண்டு தாண்டான் இவன் நாயஸ்த. நான் வரட்டுமா? ஒரு 10 ரூபாய் இருக்குமா? என்ன வச்சிருக்க? துண்டு. இந்த துண்டுல கோமனம் கூட கட்ட முடியாது, போயா. இன்னைக்கு தினகரன் ராசி பலனை போட்டு இருந்தது பண விரயன். இதுவும் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஜெயமாலினி கட்டாச்சு. குருவாயூரப்பா மயிலாப்பூரப்பா, நான் வாங்கின சைக்கிளுக்கு நீதானே சாட்சி. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏட்டைய சைக்கிளை திருடி இருப்ப? ஏட்டையா இல்லையா, சுப்பையாதியா? ஏட்டையா தாயா சுப்பையா. சுப்பையா சுப்பையா, எத்தனை சுப்பையா இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு வா, எத்தனை சுப்பையா இருக்காங்கன்னு அங்க காட்டுறேன். இன்னைக்கு தினமணி ராசி பலனை பார்த்தேன், எதிர்பாராத தொல்லைன்னு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஜெயமாலினி கட்டாச்ச. யாரியா ஜெயமாலினி? எங்க குலதெய்வங்க. நட, உங்களுக்கு அவங்க தானே. ஹீரோ சீக்கிரம் வாடா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. நல்லா வாசிங்கடா, வர்றேன். ஐயா வந்தனம், ஐயா வந்தானோ, வந்த சனம் எல்லாம் குந்தானோ. வந்தனம் ஐயா வந்தானோ, வந்த சனம் எல்லாம் குந்தானோ. இங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வந்தனம் ஐயா வந்தானோ. வந்தனம் ஐயா வந்தானோ. எங்க கூட்டம் எல்லாம் நல்லா வளர வாழ்த்தனம் ஐயா வாழ்த்தணும். வாழ்த்தணும் ஐயா வாழ்த்தணும். பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்துல ராஜபாத்தாக நடிக்க போறது நான் தான். என் பேரு ராஜா. வணக்கம். பின்பாட்டு ஹார்மோனியம் சஞ்சீவி இவர்தான். வணக்கம் வணக்கம் வணக்கமே. மிருதங்கம் இளங்கோ. கடம் பைரவன். இந்த கதம்ப நாடகத்திலே சொற்குற்றம் பொற்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் மன்னித்து ஆசி கூற வேண்டுகிறோம். டேய் இதெல்லாம் நாடகத்தன்னைக்கு பாத்துக்கறலாம்டா, முதல்ல ஒத்தி ஆரம்பிப்போம். சரி வாசி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. ஏ முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால. அங்க ஆத்தங்கரையில அவ்வளவு கூட்டம் இருக்கு, பரிசலோட்டு போகாம இங்க என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கறைக்கு போய் அவங்க பஸ் பிடிக்க முடியாதோன்னு கவலையோட காத்துட்டு இருக்காங்க. முதல்ல அங்க போய் அவங்க கஷ்டத்தை தீட்டு வைங்க, போங்க. டேய் முதல்ல கடமையை செய்வோம், அதுக்கப்புறம் கலையை வளர்ப்போம். சரி வாங்கடா போலாம். கழுப்பு 50 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டி போட்டு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள டான்னு கூட்டினா கொடுத்துறேங்க. டாண்டு ஆணிக்காடா இப்படி டான்ற. யோ துண்டடியா, போற வரவனா பொழுதுபோக்கா தாண்ட போறான். இவனுங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்குல எவ்வா போர் இருக்கு. பாருங்க நல்ல என்னடா பிளகா பசங்களா கும்பிடுறேங்க. என்ன விஷயம்? ஒரு 100 ரூபாய் கடன் வேணும்னே. யாருக்கு? இவனுக்கு. வைக்கப்படுறேன் உடம்புல கடன் வாங்குறியா? முதல்ல பணம் இருக்கா நான் பாத்துக்கிறேன், இல்லாட்டி நான் வைக்கப்பட வேண்டியதா போயிடும். பயந்துட்டீங்களா? கடைசி 100 ரூபா. பசங்களா என்கிட்ட கடை வாங்கினா என்ன கண்டிஷன் தெரியுமில்ல? இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கினா நாளைக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி போட்டு 200 ரூபாய் திருப்பி கொடுக்கணும்.
தெரியல, பணம் கொடுக்கல வச்சுக்க, துண்டை கழுத்துல போட்டு நெருக்கி பணத்தை வசூல் பண்ணுவேன். தாண்டுங்க. எங்க துண்டை காணோம், அடிச்சிட்டானுங்களா? இங்க இருக்கு. தாண்டுங்க. நீ ஒருத்த மட்டும் தாண்டா போதாதியா, ரெண்டு பேரும் 4 பேரும் தாண்டுங்க. ஏங்க நீங்க ஒருத்தனுக்கு தானே பணம் தர்றீங்க? இவனுக்கு 100 ரூபா தாங்காட்டியா, தலைக்கு 25 தான் தாங்கும். நாளைக்கு வட்டியோட தரேன்னு சத்தியம் பண்ணிட்டு தாண்டுங்க. வாங்கடா தாண்டுவான். குடும்பத்தோட தாண்டுவான் போல இருக்கு. பசங்களா, துண்டை தாண்டது சாதாரண விஷயம் இல்லை. கையை இப்படி வச்சுக்கிட்டு கைக்கடியில நுழைஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அக்குள்ள கட்டி வரும். நீங்க காலால துண்டை தாண்டி இருக்கீங்க, பணத்தை திரும்பி தரல வச்சுக்கீங்க, எங்கெங்க கட்டி வருமோ? ஒழுங்கா கொடுத்துடுறங்க. நல்லா நல்லா எயமாலின்னு கட்டாச்சு. 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் அப்படி குறைஞ்ச வட்டியில பணம் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நீதான் சாட்சி. 4 பேருக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்கு தான்டா நான் இப்படி குறைஞ்ச வட்டியில பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கலாத பச்சைகளா ஏன்டா என்கிட்ட கடன் வாங்குறீங்க? கோச்சுக்காதீங்கண்ணே, 2 நாள் திருப்பி கொடுத்துறோம். நாணயம் தான்டா நான் இவ்வளவு பெரிய ஆளாக்கிருக்கு. வாங்கின கடன் நீ கொடுத்துட்டு நாளைக்கு எவ்வளவு வேணா கேளுங்கடா, எத்தனை கோடி வேணாலும் தரேன். இந்த ஆதிகேசுல வாய் சுத்தம் உள்ளவன்டா. என்ன நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, பணம் கிடைக்கல. கொஞ்சம் பொறுத்துங்க, எப்படியும் கொடுத்துறேன். இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம். முள்ளங்கி பட்ட மாதிரி முழு 100 ரூபா நோட்டை கொடுத்தையா? உங்ககிட்ட தோட்டம் துறவெல்லாம் எழுதி வாங்கி நான் கொடுத்தேன். எல்லாம் உங்க வாய் வார்த்தை நம்பிதாயா இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கொடுத்தேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணம் வரல வச்சுக்க, உங்க கைய காலெல்லாம் முறிச்சு உங்க தோலை உரிச்சு. நான் இல்ல, இவன் தான். எவன்டா அவன்? என் சிஷ்யனுங்க கைய கால வெட்டுறேன்னு சொல்றவன் நான் தான். என் சிஷ்யனுங்க மேல கைய வச்சிருவியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? தைரியத்தை பத்தி நீ பேசுறியா? அனாவசியமான பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இப்ப இவங்களால உனக்கு பணம் கொடுக்க முடியாது. என்ன பண்ற? இப்ப என்ன பண்ற? யாருமே பிடிக்கல. இவனுங்கிட்ட நான் எப்படி பணத்தை வசூல் பண்றாங்க நீ பாத்துக்க. பாக்குறேன் இவங்கிட்ட எப்படி பணம் வாங்குறேங்கிறத நானும் பாக்குறேன். வாங்கடா போலாம். எல்லாம் காலாயிடம் கொண்டாரு போல இருக்கு. என்னண்ணே, ஊருக்கு வரலையா? இல்ல தம்பி, நாளைக்கு தான் ஊருக்கு வரணும். ஆமா, விறகு இங்க இருந்தே வாங்கிட்டு போயிடுறியா? ஆமாண்ணே, நம்ம ஊர்ல விறகு கஷ்டமா இருக்குல்ல, ஒரு கட்டு விறகு வாங்கி பரிசல்ல போட்டா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். சரி, நான் வரேண்ணே. வாப்பா. நான் வரவே இருக்கிறாளமா? ஏய் தடியா, நில்றா. யாரா நம்மள தடியாங்கிறது? அட நம்ம ஆளு. ஏன்டி டேனு கூப்பிட்டா? ஏன்டா என் தாவணி புடுங்க? ஏய், புடுங்கனா கிடுங்கனா கெட்ட கோவம் வரும். ஆமா, உங்க வீட்ல தாவணி எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? கைய வச்சா மறைச்சிட்டு இருக்க? போனா? இப்பதான் நல்லா இருக்கு. எங்க 2 கையும் தூக்கு. யூ இடியட், இறா உன்னை கவனிச்சுக்கறா. ஏய் மல்கோவா, மச்சான் கிட்ட மறைக்காதடி. இந்த வந்த தாவணி. சும்மா சொல்லக்கூடாது, குட்டி டக்கரா இருக்கா. அரசு வரசதையா? தங்கச்சி, எங்க அண்ணன் குரல் கேக்குது. அண்ணா, தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி, 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 தங்கச்சி. ஏன் அழுவுற? உனக்கு என்னன்னு ஆச்சு? நீ ஏன் தங்கச்சி அழுவுற? நீ அழுத நானும் அழுவேனே. அச்சா, என் தங்கச்சி உங்ககிட்ட ஓட்டி விட போதுச்சு, கூட்டி விட முடியாது. ஐயோ, ஒப்படைக்கும் போது என்னையா சொன்ன? வந்து போச்சு. என்னடா சொன்ன? அக்கா, என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த கண்ணுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும்னு சொன்னேனே, இப்ப அதுக்கு என்னையா சொல்ற? இது என்ன கண்ணீர்னே எனக்கு தெரியலடா. சோக கண்ணீர். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. பேங் பேங் பேங். ஐயோ, இது வியட்நாம் வீட்டுல பொண்டாட்டிய பார்த்து புருஷன் பாடுற பாட்டுடா. உறவ மாத்தாத. ஏன் எங்க வீட்டுல பண்ணா ஒத்துக்க மாட்டாங்களா? சரி, வேற பாட்டு பாடுறேன். தங்க கடியாரம் வைர 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 மணியாரம் வைர பணியாரம் தந்து விலை பேதுவா. இப்படி எல்லாம் பாடுவியே, இப்ப என்னம்மா ஆச்சு? ஐயோ, சொல்லிட்டேமா. நீ அழுத உடனே எனக்கு அழ வந்துச்சுன்னு. தட் இஸ் பாசம். ஜெயமாலினி கட்டாட்சம். நான் ஏன் அழுவுறேன், எதுக்கு அழுவுறேன்? அதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தான். இவர் என்ன பண்ணாரு? பரிசல் ஓட்டுற பசங்களுக்கு குறைஞ்ச வட்டியில கடன் கொடுத்தேன்.
திருப்பி கேட்டா உன் புருஷன் சண்டைக்கு வரான். இது நியாயமா? அப்படியா விஷயம்? யோ, என் அண்ணன் பணத்தை வாங்கி தந்த பிறகுதான் நீ வீட்டுக்குள்ள நுழையணும். வரேனே. சிப்பா. ஏமாலி கட்டாச்ச மச்சான், என்கிட்டே சவாலா? கொஞ்ச நேரத்தை திரும்பி வரேன். பசங்க கிட்ட சொல்லி பணத்தை ரெடி பண்ணி வை. டேய் மச்சான், பணத்தை வேணும்னா கொடுத்துறேன்டா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஆரம்பிச்சிட்டான்பா. என்ன? நீ ஏன்டா கால்ல செருப்பிட மாட்டேங்கிற? அது ஒரு சோக கதை. சமயம் வரும்போது சொல்றேன். நேரம்டா. நாம பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கேன். போய் சொல்றீங்க. வாழைப்பழம் தானே தின்னுக்கிட்டு இருக்கீங்க. தின்றான்னு தெரியுது இல்ல? பின்ன என்னடா கேள்வி? எனக்கு 2 வாங்கி கொடுங்க. நான் தரமாட்டேன். அப்போ அவர் சொன்னது சரியா போச்சு. யாரு என்ன சொன்னா? உங்க மச்சான் தான் உங்களை கஞ்சன்னு சொன்னாரு. என் மச்சான் என்ன கஞ்சன் சொன்னானா? ஆ. அவன் மூஞ்சில நான் கரிய பூசுறேன். உனக்கு பழம் தானே வேணும்? எத்தனை வேணும்? 2. 3 பிச்சுக்க. என்னென்ன முத தானம் பண்றல, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். போங்க பிச்சுக்க. ஆஹா, அண்ணே வாங்க. என்ன தம்பி? அண்ணே வாழைப்பழம் வாங்கி தராரு, வாங்கிக்கங்க. தலகாக்க ஆரம்பிச்சு. தம்பி தம்பி, எனக்கும் 2 வாழைப்பழம் வாங்கி கொடு. பிச்சுக்குங்க. தர்மாத்மா. தர்மம் அதிகமாயிடுச்சுன்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ வேற, நான் பயந்துட்டேன். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, கொலாக்குறாங்களே. ஐயோ ஐயோ. நீங்க வாங்கி கொடுத்த வாழைப்பழம் இனிப்பா இருக்கு மாமா. மாமான்னு கூப்பிட்டா கொன்னுடுவேன். தம்பி என்னையா வேணும்? பழம் தானே, தார் இருக்கு, கடிச்சு துப்பு. ஐயோ, அன்னதானம் கேள்விப்பட்டிருக்க, வாழைப்பழ தானம் பண்ண வேண்டியதா போச்சு. கூட்டமா வாழைப்பழம் தின்னுட்டு இருக்காங்க. மச்சான் என்னடா வேடிக்கை காட்டுற? வேடிக்கை இல்ல மச்சான், வேதனை. எல்லாரும் பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு 2 பழம் வாங்கி கூட. இது என்னடா பெருசு? உன் தங்கச்சியவே எனக்கு கொடுத்துருக்க. சாப்பிடு. பழத்துக்கு காசு நீ தான் தரணும். அட கொடுக்கறேன்டா. ஐயா, பழத்துக்கு காசு என் மச்சான் தரேன்னு சொல்லிட்டாரு, வாங்கிக்கிங்க. ஐயா, விவரம் தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்க மச்சான் சாப்பிட்ட 2 பழத்துக்கு மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் சாப்பிட்ட பழத்துக்கும் உங்களை பணம் கொடுக்க வச்சுட்டாரு. அடே யாதிகேசவா, மச்சான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, கால் பயங்கரமா சுடுது. சத்தியமா எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன தெரியணும்? நீ ஏன் கால்ல செருப்பே போட மாட்டேங்கிற? அது ஒரு சோக கதை. என்ன கதைனாலும் சொல்லி தொலைடா. சோகமான என் கதையை சொல்லணும்னா சாஞ்சிக்கிறதுக்கு மரமோ தூணோ வேணும். வா. சாஞ்சிட்டு இல்ல, சொல்லு. சொல்றேன் சொல்றேன். சுமார் 16 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு 30-32 வயசு இருக்கும், மங்களபுரி என்ற அழகான கிராமத்துல ஒரு நாள் பார்த்துங்களா, பொய் பணத்தையும் கேட்கல, செருப்பு திருநதும் தெரியல. எடுகிட்ட கல்யாணமா இருக்கும் போல இருக்கு. டாய் நில்றா. யார் செருப்படா போட்டுட்டு போற? ஏன் செருப்பு தான். நல்லா பாடுறா. ஐயோ, என் செருப்பை எவனா அடிச்சிட்டானே. எங்க அப்பா எருமத்தோலை தைச்சு போட்டதியா? எங்கயா என் செருப்பை? எட்ரா கைய. நீ செருப்படாம வந்ததா நான் பார்த்தனே. ஆமா, நான் செருப்படாம தான் வந்தேன். ஏண்டா கல்யாண வீட்டுக்கு செருப்பு திருடுறதுக்குனே வர்றீங்களா? எங்க உன் கண்ணத்தை காட்டு. எது கண்ணாத்த? எது கண்ணாத்த? இதுதான் மாமா என் சோகக்குது. ஐயோ ஐயா குத்தாத ஐயா. பெரிய முதல் மரியாதை சிவாஜிங்கிற நினைப்பு. நல்ல வேளை நான் உடுக்கடிச்சு கேட்கல. செருப்பா போய் திருடி இருக்கேடா. என்ன சேலையவா திருட முடியும்? திருட்டு போய குடும்பம். உங்க குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன் பாரு. பாட்டு பாடுங்களேன். சங்கீத சௌபாக்கியமே என்றும் குன்றாத பெரும் பாக்கியமே, சங்கீத சௌபாக்கியமே. என்னது உங்க பாட்டை கேட்டு கழுத கத்துது?
கழுதை இல்லடா இவங்க மச்சா வர்றாரு. அவனும் கழுதைதான். யோ யார பத்தியா கழுதன்ற? உன்னை தாண்டா. ஆமா நீ பாடுற அழகுக்கு கழுத வராம மழையா வரும். உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். மோதி பாக்குறியா? எங்கூட மோதுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. முதல்ல என்னுடைய சிஷ்யனை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கழுங்கடா. எஸ். சந்தோஷத்தில் பாடும் ராகம். ஆபே இன்று முதல் ஆபே ரெகபாதா நிஜஜத ஆபே இன்று முதல் ஆபே சந்தோஷம். சோகத்தில் பாடும் ராகம் எதுவோ? உலகே மாயம் ரீபா மகரிச்ச வாழ்வே மாயம் தனிதா மகரிச்ச நிலையேது நாம் காணும் ரீபா மகரி சோகராகம். காலையில் பாடும் ராகம். காபி காபி காபே வர காபி 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 பூபாண்டு காபி காபி துக்கு காபி 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 பூபாலம். இரவில் பாடும் ராகம் இது. விஸ்கி பிராண்டு விஸ்கி பிராண்டு 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 ரம்மு 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 மம்மு 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 ராராயம். உடா சாராய பிப்பா. ராகத்தை பத்தியே தெரியல, சங்கீதம் பாட வந்துட்டியே. நான் பாகவதர் பரம்பரை. மோதி பார்க்கலாமா? ஆரம்பி. என்ன நாயாயிட்டோம்?